உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எளிய எல்லோருக்கும் உதவக்கூடிய பக்க விளைவில்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மருந்தாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஹைப்பர் டென்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய். இது நோய் இல்லை என்றாலும் ஒரு பிரச்சனைக்குரியதாக விளங்குகிறது. அதாவது உயர் இரத்த அழுத்தம். இது இதயத்துக்கு பலவீனம் ஏற்படுத்தக்கூடியது. குருதி நாளங்களை விரிவடை செய்யக்கூடியதாக விளங்குகிறது. தூங்கி எழுந்தவுடன் பின்பகுதியிலே தலைப்பகுதியிலே வலி ஏற்படுவது, மயக்கம் ஏற்படுவது, இதய படபடப்பு ஏற்படுவது, இந்த பல்பிட்டேஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே ஏதோ இனம் புரியாத ஒரு மாற்றத்தை இந்த ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லுகின்ற உயர் இரத்த அழுத்தம் நம்மை பாதிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்தியன் கூஸ்பெரி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, ஃபிலாந்தஸ் எம்பிலிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் சாறு எடுத்து ஒரு தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து ஒரு மண்டலம் என்று காலை மாலை அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது. இரத்த நாளங்களுக்கு ஒரு பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த நெல்லிச்சாறு விளங்குகிறது. விட்டமின் சி இதிலே செறிந்திருப்பதனாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே பயன் தந்து உடலுக்கும் எலும்புகளுக்கும் பலம் தருவது மட்டுமல்லாமல் புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற உணவாக இந்த நெல்லிச்சாறு விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த இன்டைஜேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது செரிமான சீர்கேடு. இந்த இன்டைஜேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது வயிற்றிலே பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக விளங்குகிறது. குறிப்பாக லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று சொல்லுவார்கள், பசி இன்மை. இப்படிப்பட்ட நிலையிலே எலுமிச்சை சாறு, அதனோடு சிறிது சர்க்கரை, ஒரு 2 சிட்டிகை உப்பு கலந்து நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே, குறிப்பாக 1 டம்ளர் நீர் எடுத்துக்கொண்டால் 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறும் போதிய சர்க்கரையும் சிறிதளவு உப்பும் சேர்த்து அன்றாடம் 2 வேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே 1 நாட்களிலே வயிற்றை பற்றிய குடலை பற்றிய செரிமான சீர்கேடுகள் விலகி போகும். இந்த எலுமிச்சை சாறு கனிகளிலே அரசன் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது அசிட்டிக் ஆசிட் என்கின்ற நிலையிலே சொல்லப்பெற்றாலும் நாம் பருகுகின்ற பொழுது பருகிய பின்னாலே அது ஆல்கலைன் என்று சொல்லக்கூடிய உப்பு சத்துவமாக மாறுபடுகிறது. அதனாலேயே இது ஒரு மேஜிக் ஃப்ரூட் என்றும் அரச கனி என்றும் நம் முன்னோர்கள் வழிபாட்டிலும் சேர்த்திருக்கிறார்கள். இந்த எலுமிச்சை சாறு, சர்க்கரை, அதனோடு சிறிது உப்பு சேர்த்து பருகுகின்ற பொழுது இது குடலிலே இருந்து பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை அகற்றுகின்ற பணியை செய்கிறது. குடல் புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சியை தருகிறது, பலத்தை தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, எலுமிச்சை சாறு, சர்க்கரை, உப்பு வயிற்று கோளாறுகள் அத்துணைக்கும் வேறெடுத்து நமக்கு ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாதாரணமாக வயிறு
சரியான நிலையிலே செயல்படுகின்ற பொழுது நாம் உண்ணுகின்ற உணவை செரிப்பித்து அதில் இருந்து சத்துவத்தை உறிஞ்சி உடலுடைய அனைத்து பாகங்களுக்கும் தேவையான அளவுக்கு செலுத்துவது என்பது இறை பையினுடைய வேலை, குடலினுடைய வேலை. இது எரிதல் என்று சொல்லுவார்கள். எரிச்சல் என்று சொல்லுகின்ற பொழுது வேக வைப்பது என்கின்ற வகையிலே இந்த உணவை சரியான வகையிலே அந்த சத்துக்களை பிரிப்பதற்கு காற்று, பிராணவாயு மிக முக்கியமாக விளங்குகிறது. இதற்கு நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், வயிறும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஆரோக்கியமாக வைப்பதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதிலே பொய்னிக்ஸ் டாக்டிலிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டேட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, பேரீச்சை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த பேரீச்சை மிக இனிப்பு உடையது என்றாலும் இயற்கையான இறைவன் படைத்த இனிப்பு என்பதனாலே சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த பேரீச்சையை சாப்பிடுவதனாலே அவர்களுடைய குருதியிலே இருக்கின்ற சர்க்கரை மாறாது, அதிகமாகாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான இரும்பு சத்துவத்தையும் விட்டமின் சி சத்துவத்தையும் நார் சத்துவத்தையும் தரக்கூடியதாக பேரீச்சை விளங்குகிறது. பல்வேறு கோளாறுகளை போக்கி பலத்தை தருகின்ற ஒரு டானிக் என்கின்ற வகையிலே அது பயன் தருகிறது. அதனோடு அல்பினியா கேலங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, இது சித்தரத்தை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. சுக்கை போல இது காரமுடையதாக விளங்குகிறது. சுக்கை போலவே இது கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. ஒரு மியூகோப்ரூலண்ட் என்கின்ற வகையிலே இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் என்று சொல்லுகின்ற சுவாச பாதையிலே இருக்கின்ற சளி போன்றவற்றை, கபம் போன்றவற்றை இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தந்து ஜடராகினி என்று மருத்துவ பாஷையிலே சொல்லுவார்கள். இந்த சடம் என்று சொல்லுகின்ற உடலுக்கு தேவையான அக்னி என்று சொல்லுகின்ற உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான பொருளாக இந்த சித்தரத்தை விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இந்த சித்தரத்தை பல்வேறு நலன்களை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ஜிஞ்சிபேர் அஃபிஷினல் என்று சொல்லக்கூடிய சுக்கு, இந்த சுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. தமிழிலே சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று சொல்லுவார்கள். சுக்கு தனிப்பட்ட முறையிலேயே வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது, வாயுவை போக்கக்கூடியதாக விளங்குகிறது, சளியை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம், இந்த கிளிசரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்று சொல்லக்கூடிய கிளிசரின், ஆங்கில மருத்துவத்திலே கூட கிளிசரினை அதற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படி புண்களை ஆற்றக்கூடியதாக இனிப்பு சத்துவத்தை இது பெற்றதாக விளங்குகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இந்த அதிமதுரம் ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இதுவும் சளியை கரைக்கிறது, அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. இதயத்துக்கும் பலம் தரக்கூடியதாக, நுரையீரலுக்கு நலம் தரக்கூடியதாக, வயிற்று கோளாறுகளை வேறு இருப்பதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, பேரீச்சை, சுக்கு, சித்தரத்தை, அதிமதுரம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சுக்கு, அதிமதுரம், பேரீச்சை போன்ற பொருட்களை பயன்படுத்தி உடலில் உஷ்ணம் அதிகரிப்பதனாலும் வறட்சி அதிகரிப்பதனாலும் ஏற்படக்கூடிய இருமலை தணிக்கக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சுக்கு, அதிமதுரம், சித்தரத்தை, பேரிச்சம்பழம்,
பசும்பால், பேரிச்சம்பழம் எடுத்துட்டு அந்த ஒரு பேரிச்சம்பழத்தோட கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு சின்ன காட துணி அல்லது சுத்தமான வெண்மையான துணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். இனிப்புக்காக இந்த கஷாயத்தில் நம்ம கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இது எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பு தான். இந்த பேரிச்சம்பழத்தோட நம்ம சுக்கு பொடி, ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சுக்கு பொடி, அதிமதுர பொடி 1/4 தேக்கரண்டி அளவு, சித்தரத்தை அதிக காரம் இருக்கிறதுனால நம்ம 2 சிட்டிக்காய் அளவு சேர்த்துக்கலாம். 250 மில்லிகிராம் அளவுக்கு சித்திரத்தை பொடி, 500 மில்லிகிராம் அளவுக்கு சுக்கு பொடி மற்றும் அதிமதுர பொடி சேர்த்துருக்கோம். இதை லேசாக இதில் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இதை ஒரு மூட்டையாக கட்டிடலாம். இப்படி செய்யும்பொழுது அசிடிட்டி கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். இது நம்ம தொண்டையை ஹர்ட் பண்ணாமல் இருக்கும். இந்த மருந்தோட சத்துவம் மட்டும்தான் அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். இதை ஒரு மூட்டையாக கட்டிடலாம். இப்போ நம்ம கட்டி வச்சிருக்க இந்த மூட்டையை இந்த வானில் விட்டு இந்த மூட்டையை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட சம அளவு நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாம். பசும்பாலும் நீரும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த மூட்டையில் நம்ம பேரிச்சம்பழம், சித்திரத்தை பொடி, அதிமதுர பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கிழி மாதிரி கட்டி வச்சிருக்கோம். இந்த கிழியை இந்த பால் கொதிச்சதும் இதில் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும். நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது பித்தம் அதிகமாகும், அசிடிட்டி அதிகமாகும். சில நேரங்களில் ஆசிட் ரீஃப்ளக்ஸ்னால கூட நமக்கு தொண்டையில் ஒரு கரகரப்பும், இருமல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். வறட்சினாலேயும் நமக்கு இருமல் ஏற்படும். சளி பிடிச்சாதான் இருமல் வரணும்னு இல்லை, வறட்டு இருமலும் நமக்கு சில நேரங்களில் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இந்த மூட்டையை கொதிக்கிற பாலில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை சிறு தீயில வச்சு அப்படியே கொதிக்க விடணும். இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்து அதோட சத்துவம் மட்டும் இந்த பாலில் இறங்கும். அந்த பாலை மட்டும் நம்ம எடுத்து குடிக்கணும். இந்த மருந்து பெரியவங்க 60 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு, 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பாலாடை அளவு கொடுக்கலாம். ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போதே அந்த வறட்சியும் கம்மியாகும். இருமலை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இருமலுக்கான காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம் மற்றும் வறட்சி இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இந்த மூட்டையை நிறுத்திட்டு இந்த பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சுக்கு, அதிமதுரம், சித்தரத்தை, பேரிச்சம்பழம் மற்றும் பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரும்பொழுது வறட்டு இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் வறட்சியினாலும் வாதத்தினாலும் ஏற்படக்கூடிய இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சித்தரத்தை, சுக்கு, அதிமதுரம், பேரீச்சை இந்த 4 பொருட்களையும் எடுத்து பாலிலே இட்டு காய்ச்சி, அதாவது நேரடியாக அந்த சூரணத்தை நாம் போடாமல் ஒரு துணியிலே இட்டு கிழியாக கட்டி அதை பாலில் இட்டு காய்ச்சி அதனுடைய சத்துவத்தை மட்டும் இங்கே நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த பாலை நாம் அடிக்கடி சாப்பிடுவதனாலே அல்லது நோயுற்ற போது அன்றாடம் 2 வேளை சாப்பிடுவதனாலே நுரையீரலை பற்றிய தொல்லைகளையும் சுவாச பாதையை பற்றிய தொல்லைகளையும் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொற்றுக்களை, நுரையீரலை பற்றிய தொற்றுக்களை, சுவாச பாதையை பற்றிய தொற்றுக்களை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. அதனாலே தொண்டையை பற்றிய நோய்களான தொண்டை எரிச்சல், தொண்டை கம்மல், தொண்டை கட்டு இவற்றையெல்லாம் போக்கி குரல் வளத்தை தரக்கூடியதாக இது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இது வயிற்று கோளாறுகளை போக்கக்கூடிய ஒரு ஸ்டமாச்சிக் என்கின்ற வகையிலே, டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலே செரிமானத்தை சீர் செய்கிறது, உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டுகிறது, வலியை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே வயிற்று வலியை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. உரமூட்டியாக டானிக் என்கின்ற வகையிலே பேரிச்சையும்
இதற்கு உரமூட்டியாக நமக்கு துணை செய்கிறது. அன்பான நேயர்களே, இந்த பேரீச்சை, சித்தரத்தை, சுக்கு, அதிமதுரம் இவை 4ம் ஒரு பாதுகாப்பான மருந்தாக இறைவன் படைத்ததாக நமக்கு கிடைக்கின்ற ஒன்று. இதை நாம் பாலருக்கு தகுந்த அளவாகவும் பெரியவருக்கு போதுமான அளவாகவும் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இதய நோய்கள் முதலாக நுரையீரல் நோய்கள் தொட்டு இரைப்பை நோய்கள் ஈராக போக்குகின்ற ஒரு அற்புதமான பானமாக இது விளங்கும். இது நல் மருந்தாகவும் உணவாகவும் திகழும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அதிமதுரம், சுக்கு, சித்தரத்தை, பேரீச்சை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.